காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 56 நாட்களுக்கு பிறகு டெல்லி திரும்பினார். இதையடுத்து நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ராகுலின் வீட்டு முன்பு பட்டாசு வெடித்து வரவேற்றனர். ராகுலின் ஓய்வு மக்கள் பிரச்சினையில் அவருக்கு ஈடுபாடு இல்லாததை காட்டுவதாக பாஜக விமர்சித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கட்சி பணிகளிலிருந்து திடீர் ஓய்வு எடுத்து தேசிய அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தினார். அவர் எங்கு சென்றார், எப்போது திரும்புவார் என்பது தொடர்ந்து மர்மமாகவே இருந்தது. இது காங்கிரசுக்குள்ளும் வெளியேயும் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் தனது 56 நாட்கள் ஓய்வை நிறைவு செய்து கொண்டு பாங்காக்கிலிருந்து விமானம் மூலம் நேற்று டெல்லி வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் விதமாக நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல் காந்தி வீட்டு முன்பு பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராகுல் எங்கள் கட்சியின் துணைத் தலைவர். அவர் புத்துணர்வு பெற ஓய்வெடுக்க சென்றுள்ளார் என்று மக்களிடம் தெரிவித்திருந்தோம். தற்போது அவர் திரும்பி வந்துவிட்டார். எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. ராகுல் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் தீவிர கட்சி பணிகளில் ஈடுபடுவார். ராகுல் காந்தி ஓய்வெடுக்க சென்றிருந்த போது ராகுலை காணவில்லை என்று அவரது தொகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதும் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் காங்கிரஸ் குரல் எழுப்பியது. இந்த தருணங்களை எதிர்கொள்ளாமல் ராகுல் காந்தி ஓய்வெடுக்க சென்றது அரசியலில் அவருக்கு ஈடுபாடு குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. ராகுல் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததையே இந்த விடுமுறை எடுத்துக்காட்டுவதாக பாஜக கருத்து தெரிவித்துள்ளது. ராகுலோ அவரது தலைமையிலான காங்கிரஸ் கட்சியோ நாட்டு மக்களின் பிரச்சனைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் விளம்பரம் மட்டுமே செய்கிறார்கள். காங்கிரஸ் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் உள்ள குறைபாட்டை ஆராய்வதை விட ராகுலை தேடி கண்டுபிடிக்கவும் என்று பாரதிய ஜனதா கிண்டல் செய்யும் அளவிற்கு நிலைமை சென்ற பிறகு தற்போது டெல்லி திரும்பியுள்ளார் ராகுல். அவரது அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பது காங்கிரஸ் கட்சியிலும் தேசிய அரசியலிலும் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. வரும் 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் பேரணியை வெற்றிகரமாக நிறைவு செய்து தனது அரசியல் பணியில் புதிய அத்தியாயத்தை ராகுல் தொடங்குவார் என காங்கிரஸ் தொண்டர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.